மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஸ்டேஜ். இப்போ நீங்கள் நியூ பர்சனாக வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் உங்களோட கேஒய்சி அப்படிங்கிற செகண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஆப் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஐடி ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களோட பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தது அன்இவன் பாஸ்வேர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் மேலே ஒரு 3 லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காட்டும். ஓகேங்களா? நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் கரண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஏற்கனவே கம்பெனி சைட்லேருந்து ஒரு பாஸ்வேர்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு அதில் கொடுங்க. ஓகே, நான் என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து என்டர் நியூ பாஸ்வேர்டில் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். எப்படி அப்படின்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர் அதில் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரும் இருக்கணும். அடுத்து நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்லைனா ஆஷ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நேம் வச்சோ இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் விஷயம், அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா ஆஷ். ஸோ இந்த சிம்பிளோ இருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். சென்டர்லேயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயும் கொடுக்கலாம், ஃபஸ்ட்லேயும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஆப்பை விட்டு பார்த்திங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆப் விட்டு லாக் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாக் அவுட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி. ஓகேங்களா? ஸோ அதையும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்களோ. ஓகேங்களா? நீங்கள் நியூவாக சேஞ்ச் பண்ண அந்த பாஸ்வேர்டு ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த பாஸ்வேர்ட் போட்டுவிட்டேன், என்னோடய ஐடியும். இப்போ நான் லாகின் பண்ணதும் எனக்கு என்னோடய ஆப்பில் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.